வணக்கம். துணை முதல்வராகிறாரா உதயநிதி ஸ்டாலின்? தொடர்ந்து இவ்வாறான செய்திகள் அதிகமாக வெளியானதை அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இது பற்றி கூறியிருக்காரு. என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க உள்ளதாக கடந்த சில வாரங்களாகவே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. கடந்த 2019 மக்களவை பொதுத் தேர்தல் முதல் தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலுமே திமுக அமோக வெற்றியை பெற்று வருது. இந்த தேர்தல் வெற்றிகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் முக்கிய பங்காற்றியதாக திமுகவோட முக்கிய தலைவர்கள் பலரும் கூறி வராங்க. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராவதற்கு முன்பே துணை முதல்வராக தான் பொறுப்பேற்பார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக மட்டுமே பொறுப்பேற்றார். இந்த நிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட சில அமைச்சர்கள் நேரடியாகவே தங்களோட விருப்பத்தை தெரிவித்து வந்தாங்க. மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் செல்வதற்கு முன்பாகவே தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இந்த ஒரு நிலையில தான் துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான அனைத்து செய்திகளும் வதந்தி தான். எனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக பத்திரிகைகளில் வரும் செய்திகள் கிசு அனைத்துமே வதந்தி தான் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஊடக வதந்திகளை நம்பி சிலர் இப்போதே துண்டு போட்டு வைக்கிறாங்க என அமைச்சர் உதயநிதி திமுக இளைஞரணி 45வது ஆண்டு தொடக்க விழா கூட்டத்தில் பேசியிருக்காரு. முன்னதாக இந்த இளைஞரணி தொடக்க விழா கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்க வலியுறுத்தி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாகவே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவார் என்று பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. இந்த ஒரு தொடர் செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் உதயநிதி ஸ்டாலினோட பேச்சு அமைந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வர அமைச்சரவையில் மாற்றங்கள் நிகழுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஒரு செய்தி தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. தொடர்ந்து வெளியாகும் அடுத்த ஒரு நியூஸோட நம்ம சந்திக்கலாம். அடுத்தடுத்து வெளியாகிற நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.